அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வரவழைத்த எஸ்பி ஜெயபிரகாசம் அவர்களுக்கும் எஸ்எஸ் வேல்சங்கர் அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி பேசின ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நார்மலாக மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுவேன், அடுத்த விஷயத்தை பேசலான்னுட்டு. ஆனால் இன்னைக்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அட்லீஸ்ட் எல்லாரை பற்றியும் சொல்லாட்டினாலும் சில பேர் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 5 தலைமுறையாக வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க, 4 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க, 2 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க, இல்லை இந்த தலைமுறையில் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா வளர்ந்தவங்க எல்லாரும் மேடையில் இருக்காங்க. அதனால் ஒரு முறை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவங்கள ரெஃபர் பண்ணி நான் என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். சக்தி மசாலா துரைசுவாமி அவர்களுக்கும், சக்தி மசாலா திருமதி காந்தி துரைசுவாமி அவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்து, தன் சொந்த முயற்சியால் இந்த தலைமுறையில் அவங்களே இவ்வளவு தூரம் அவங்களோட தொழிலை வளர்த்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக திகழக்கூடிய ஒரு கப்பல். அதனால் அவங்கள பற்றி முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இதயம் நல்ல தரத்துக்கு பேர் போனதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் கூட யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இங்கே தமிழ்நாட்டில் இதயம், நம்ம வீட்டிலலாம் கூட நல்ல எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் வேணும். அப்படிங்கும்போது ஆஃப் லைட் ஒரு 20-30 வருஷமாக எல்லாரும் ரெஃபர் பண்ணுறது இதயம்தான். நான் கல்யாணம் ஆன பிறகு பூந்த வீட்டுக்கு போன போது அங்கே நல்லெண்ணெய்க்கு ரொம்ப வேல்யூ. ஒவ்வொரு வருஷமும் சம்மர் டைமில் நல்ல எண்ணெயை தேடி, இங்கே எத்தனை பேருக்கு தெலுங்கு புரியுமோ தெரியாது, சாய பப்பு நூனி அப்படின்வாங்க. அந்த தரமான எள்ளு எண்ணெய் இருந்தால் தான் அவங்களுக்கு ஆந்திராவில் பேரெடுத்த ஊறுகாய் போடுவாங்க. அதுக்கு எவ்வளோ விலை ஜாஸ்தியாகும், அந்த சீசனில் கிடைக்காது. நான் காக்கிநாடா ஏரியாலேருந்து வரும் அப்படின்னு சொன்னேன். அவர் சரியாக அந்த ஊர் பேரையும் சொல்லி சொன்னார். பரம்பரையாக அங்கேயும் நல்ல தரமான நல்லெண்ணெய் தயாரிக்கிற குடும்பங்கள் ரொம்ப மிக சிலது தான், 1-2 தான் இருக்காங்க அங்கேயுமே. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இதயம் விஆர் முத்து அவர்களே, அஞ்சலி செந்தில்நாதன் அவர்களே, அதே மாதிரி ஆஃப் லேட் ஒரு 20 வருஷமாக அனில் மார்க் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பை தட் டைம் தமிழ்நாடை விட்டு வெளில போயிட்டேன், டெல்லிக்கு போயிட்டேன். சேமியானா அணில் தான், அதுதான் வாங்கி சாப்பிடணும், எங்களுக்கு டெல்லியில் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி அவரை விசாரித்தேன், என்னெல்லாம் பொருள் பண்ணுறீங்க, அது சேமியா தவிர பலதரப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறதாக அவரும் சொன்னார். பேர் நல்ல நாடு முழுவதும் தெரிஞ்ச பேர் ஃபார் ரெடி ப்ராசஸ்ட் ஃபுட் அனில் சுகுமார் அவர்களே. நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேருந்து காளி மார்க்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். காளி மார்க் கேபிஆர் தனுஷ்கோடி அவர்களே, உணவு விஞ்ஞானி டாக்டர் பசுபதி அவர்களே, நல்லா பேசினார், அவர் விஷயத்தை சொன்னார். வணிக வரி ஆலோசகர் தியாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியோர்களே, வியாபார சங்கத்தில் 80 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு சங்கம், மதுரைனாலே சங்கம், அதில் ஒரு 80 வருஷமாக இருக்கக்கூடிய சங்கத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது 80வது அனிவர்சரி கொண்டாடக்கூடிய இந்த தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மதுரையே பழமைனா இதில் இந்த காலத்தில் கூட பழமையை கொண்டிருக்கக்கூடிய சில நம்மளுடைய நடவடிக்கைகளால் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளர்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி டெல்லியில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலும் இந்த அசோசியேஷனை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் கூப்பிடணுன்னா ஜெயபிரகாஷம் அவர்களை முதல்ல ஃபோனில் கூப்பிட்டுருவாங்க, வாங்க கொஞ்சம் வந்து எங்களுக்கு விஷயத்தை விளக்கமாக எடுத்து சொல்லுங்கன்னு. ஏன்னா சில நுணுக்கங்கள் நம்மளுக்கு புரியறதில்ல.
நான் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது 1-2 விளக்கமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு விளக்கங்கள் புரியறதில்ல, நுணுக்கங்கள் புரியறதில்ல. ஆனால் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுக்கு வருத்தத்தை தான் தெரிவிச்சிடுறோம். ஆனால் நம்மளுடைய நுணுக்கங்களை எடுத்து சமயத்தில் சொல்கிறோமா இல்லையான்ற அந்த ஒரு பழக்கம் டெல்லியிலேருந்து தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வரலையா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசோட நம்மளுக்கு விளக்கங்களை எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லாதனால நம்ம பேசலையா எனக்கு தெரியல. அவங்க பேசும்போது முதல்ல எடுத்து சொன்னாங்க, சிக்கி வெர்சஸ் கடலை மிட்டாய். இது பாஷைனால வருதா? நான் பலவித விஷயத்தில் சேர்த்து சொல்ல போகிறேன். கொஞ்சம் என்ன இந்த அம்மா ஏதோ பேசுதே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வேணும்னே அரசியல் கலந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவளா பேசுகிறேன். மனசில் சில சமயம் வேதனையோட பேசுகிறேன். இத்தனையும் கடந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் புரிஞ்சுட்டு ஒவ்வொரு அம்சத்துலையும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு முன்னு வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் சில விஷயங்களை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மீடியா தோழர்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து உரைப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ 80 வருஷமாக ஒரு வியாபார சங்கம், தொழில் சங்கம் தன்னுடைய உறுப்பினர்களுடைய நலம் கோரி விவரமாக எடுத்துட்டு பேசி, அதுவும் டெல்லியில் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நடத்திக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். அந்த அம்சத்துக்கோசம் நான் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். 1945 18 உறுப்பினர்களோடு ஆரம்பிச்சதுன்னு கேள்விப்பட்டேன். 18 பேர். அதுவும் ஒரு கடுமையான ஃபேமின், மழை இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படி நம்மளுக்கு ஃபுட் செக்யூரிட்டியை, நம்ம இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டின்னு அந்த ஆக்டை பற்றி பேசுகிறோம். ஆனால் 45 அந்த 18 பேர் மனசில் உணவுப் பொருள் எப்படிப்பட்ட அத்தியாவசியமான ஒரு முக்கியமான அம்சம் நம்ம வாழ்க்கையில், இதை நம்ம சரியாக எப்படி நடத்துறது, நம்ம நாட்டில் எப்பேற்பட்ட ஒரு சோதனையான நிலவரம் வந்துருச்சேன்னு 1945 ஆரம்பித்த இந்த சங்கம் இன்னைக்கு 80 வருஷமாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்கக்கூடிய நிலைமையை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் தொழிலுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த சங்கத்தின் நலத்திற்கோசம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மேடையில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கூட அதில் இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற சொல்ல விரும்புகிறேன். 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நீங்கள் இருக்கீங்க. அதை தவிர 180 அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது இந்த பாடியில், இந்த சங்கத்தில். நீங்கள் நினச்சா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது பேசுறது மாத்திரம் இல்லாமல் 2047, அதாவது 100 வருஷம் நம்மளுக்கு சுதந்திரம் கழிச்சு 100வது வருஷம் விகசித் பாரத் நம்ம பேசும்போது, முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் நம்ம நாடும் இருக்க வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம பேசும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் நஷ்டங்களை பற்றி பேசுங்க. அது உங்கள் உரிமை. ஆனால் 2047 நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி பேச வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் அதை எடுத்து பேச வேண்டிய அவசியமும் இருக்கு. அதை எடுத்து சொல்ல வேண்டியது எங்கெல்லாம் சொல்லணுமோ, சென்னையில் நம்ம தலைநகரத்தில் சொல்லணுமா இல்லை டெல்லியில் நம்ம தலைநகரத்தில் சொல்லணுமோ, அதை எடுத்து சொல்லறதுக்கு நீங்களும் ஒரு முன்னோக்கு பார்வையோட 2047க்குள்ளே நம்ம சங்கம் எப்படி இருக்கணும், நம்ம உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் விதமான பாலிசியில் மாறுதல்கள் வரணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய தொலைநோக்கு பார்வையோட நீங்களும் ஒரு திட்டம் போடணும். உங்களுக்கு நாட்டுக்கு 2047 விகசித் பாரத பிரதமர் சொல்றாருன்னா, நம்ம சங்கம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவையையும் நம்ம தொலைநோக்கோட எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய தேவை எத்தனையோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு அந்த விஷயத்தை பற்றி எடுத்து பேசணும்.